அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வெளி ஊழியங்களுக்கு போகும்பொழுது தான் இந்த சபைகள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஸோ டெமஸ்கஸில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்து புறஜாதிங்க யூதர்கள் மத்தியில் கூட பேசினார். ஆனால் பிற்பாடு அவருடைய ஊழியம் புறஜாதிகள் மத்தியில் மிஷினரி ட்ரிப்லாம் நிறையா போக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு 3 மிஷினரி ட்ரிப் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வெளி ஊழியங்களுக்கு போகும்பொழுது தான் இந்த சபைகள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது. எது? கொரிந்தியர், அப்புறம் நிருபங்கள்லாம் எழுதியிருக்கிறார்ல, இந்த 13 நிருபம் இருக்க, அந்த 13 நிருப சம்மந்தப்பட்ட சபைகள் எல்லாம் அவர் தான் ஸ்தாபித்தார். போயிட்டு ஓகே, கொலோசியர், எபிசியர், பிலிப்பியர் எல்லாம் ஒவ்வொரு பட்டணத்துக்கு அவர் போகும்போது அந்த பட்டணத்தில் ஜனங்க ரட்சிக்கப்பட்டோன்னா அங்கே வீட்டு சபைகளை ஆரம்பித்து அப்போ அவர் ஒவ்வொரு தடவை போவார். அது மூலமாக அவருடைய கீழே ஊழியர்கள் உருவாக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களும் போயிட்டு ஊழியெல்லாம் செஞ்சாங்க அவரோட கூட. சரியா? ஸோ நீங்கள் அவரோட வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் எதுக்காக கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு சொல்லி, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சித்து அந்த மனுஷனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நீங்கள் ஒரு கால் இருக்கலாம். கிறிஸ்தவங்களை ஒரு காலத்தில் வெறுத்திருக்கலாம். கிறிஸ்தவங்களை கண்டாலும் நீங்கள் இதெல்லாம் எடுத்துருக்கலாம். ஸோ விளக்கமாறு கூட எடுத்துருக்கலாம். எங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி, புரியுதா? ஒருத்தர் அருவாள் கட்டி எடுத்தே தரேன், ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு போகிறேன், முன்னுக்கு வந்து நிற்கிறார் அருவாள் கத்தி வச்சுக்கிட்டு. ஆடிட்டேன், அப்பா ஒரு வீசிருந்தா கதையாக இருப்பேன் நான் அப்படின்னு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்பி ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவரோட வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார்.